இந்த வீடியோவை உங்களுக்கு வெளியிலிருந்தே நான் டெடிகேட் பண்ண போகிறேன் இன்னைக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். நடந்த உண்மை சம்பவம். பாதிக்கப்பட்டவரே வெட்கத்தை விட்டு வாய்ஸ் எல்லாம் போடாதீங்க, சொல்லுங்கள் இதுதான் நடந்தது அப்படின்றத சொன்னதால் இந்த தவறை இன்னொருத்தர் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த அவேர்னஸ் பதிவு. அதே போல் வீட்டில் மாமா பாபா செய்கிற தவறை நீங்கள் மறைக்கணும்னு நினச்சா கடைசியில் அது உங்களுக்கும் மிகப்பெரிய ஆபத்தாக முடியலாம். அதே மாதிரி வீட்டு தொழிலாளர்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இப்போ நீங்கள் இந்த நேராக பார்க்குறது எங்களுடைய கிச்சன் கதவு. அதுக்கு அடுத்ததாக ஒரு சின்ன கேப் இந்த தெரியுதா, படிக்கட்டு. இந்த படிக்கட்டு டிரைவருடைய அறை. அது கிச்சன், இது டிரைவருடைய அறை. இப்போ இந்த முன்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா லிஃப்ட்டுக்கு போகிற என்ட்ரன்ஸ். இப்போது இரவு நேரம், இந்த கதவும் மூடியாச்சு, இந்த வழி கேட்டும் மூடியாச்சு. இப்போ இந்த கேப்புக்குள்ளே நடக்கிற எதுவுமே வெளியில் தெரிய போகிறது இல்லை அப்படின்னு தான் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி தான் 2 பேரும் அறையில் மாட்டிக்கொண்டாங்க. ஆனால் தகவல் எங்கேருந்து வந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியுமா? நல்லா பாருங்கள். பக்கத்தில் வீடு இருக்குது இல்லையா? பக்கத்தில் வீடு இருக்குது. பக்கத்து வீட்டுக்கு எல்லாம் எண்ணத்தில் இருக்குது. ஜன்னல்கள் கிளாஸில் தான் இருக்குது. சரி, இந்த பக்கம் வீடு இருக்கா? நம்ம அப்படியோ திரும்பி அந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் என்ன இருக்குது? வீடுங்க இருக்குதா? இதை இப்போ நான் இந்த இடத்துல நின்று வீடியோ போடுறது இந்த இடத்துல நடமாடுறதுலேருந்து எல்லாமே இங்கே இருக்கிற ஒருத்தருக்கு இந்த ஜன்னல்லையும் பார்க்க முடியும், மேலே இருக்கிற இந்த ஜன்னல்லையும் பார்க்க முடியும், ஏன் இந்த மொட்டை மாடியிலிருந்து கூட பார்க்க முடியும் இல்லையா? குவைத்தை பொறுத்த வரையில் அனைத்து வீடுகளும் இந்த மாதிரி பக்கம் பக்கம் இருக்கக்கூடிய வீடுகள் ஒன்றோட ஒன்று வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய நிலைமையில் தான் சில வீடுகள் இருக்கும். இப்போது இந்த சம்பவம் நடந்தது பார்த்திங்கன்னா சுர்ரா ஏரியாவில். டிரைவர் அறைக்குள்ள பணிப்பெண் உள்ளே நுழைகிறாங்க. உள்ளே நுழைஞ்சி போகிறத பார்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டுக்காரங்க இல்லை, சொந்த பாபாவோ மாமாவோ இல்லை. பிடிச்சது யாருன்னா எதிர்த்த வீட்டு பாபா, முன்னாடி வீட்டு பாபா தான் இந்த பணிப்பெண் டிரைவர் அறைக்குள்ளே போகிறத பார்த்துட்டு இரவு நேரத்தில் உடனே வெளியில் நின்று கதவை இழுத்து பிடிச்சிட்டு உடனே இந்த மாதிரி கதவை இழுத்து பிடிச்சிட்டு திறக்க விடாமல் பிடிச்சிட்டு உடனே அவங்க பாபாவுக்கு கோல் அடிச்சிருக்காங்க, பெல் அடிச்சிருக்கிறாங்க. எப்படியோ பாபா வெளியில் அதுக்கப்புறமா பணிப்பெண் வெளியே போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா டிரைவருக்கும் பணிப்பெண்ணுக்கும் அறை விழுந்திருக்குது. கன்னத்தில் அறைகள் பல விழுந்திருக்குது. படுபாவி முன்னு வீட்டுக்காரன் போட்டு கொடுத்துட்டு போயிட்டான். அதுக்கப்புறமா 2 பேரையுமே டிக்கெட்டை போட்டு நாட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. ஒருத்தர் 7 வருஷம், இன்னொருத்தர் 9 வருஷம். 2 பேரும் அந்த வீட்டில் வேலை பார்த்தவங்க. பாருங்கள், ஒரு சின்ன தவறால், நீங்கள் செஞ்ச தவறால் ஒரு பக்கம் மானம் போய், இன்னொரு பக்கம் தொழில் போய், நல்ல சம்பளத்தில் வேலை செஞ்ச இடத்துல இருந்த மரியாதை கௌரவம் போய், நாட்டுடைய பேர் நாசமாக போய், இந்த மாதிரி பல விடயங்கள் நடந்துருச்சு. அன்பார்ந்த உறவுகளை, தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி தவறுகளை பண்ணாதீங்க. வேலை செய்யக்கூடிய வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடிய தவறுகள் கடைசியில் நம்மளுடைய சமுதாயத்தை பாதிக்கும். இப்போ இதே இந்த நேரத்தில் இலங்கை பணிப்பெண்ணோ இல்லை டிரைவரோ எடுக்க போகும்போது அவங்க எடுக்க போகிறதும் இல்லை, இன்னும் யாராவது எடுக்க போகிறாங்களா இருந்தால் உடனே என்ன சொல்லுவாங்க, இல்லை நம்ம வீட்டில் வேலை செஞ்சவங்களை இப்படி தான் பண்ணாங்க, எடுக்காதீங்க
அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவர் செய்கிற தவறால் நம்மளுடைய அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் கேவலப்படுத்துகிற சம்பவமாக மாறிடும். அதனால் தயவு செய்து அன்பார்ந்த உறவுகளை சிந்தித்து செயல்படுங்க. எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரியான தவறுகள், தொழில் செய்கிற இடங்களில் இந்த மாதிரியான தவறுகளை பண்ணாதீங்க. தவறு பண்ணாதவங்க யாரும் இல்லை. ஆனால் தொழில் செய்கிற இடத்துல இந்த மாதிரியான சேட்டைகளை வச்சுக்காதீங்க. அதே மாதிரி யாரும் நம்மளை பார்க்கல, நம்ம வீட்டில் தான் கேமரா இல்லையே, நம்ம வீட்டில் எங்கேயுமே சிசிடிவி கேமரா இல்லை, அப்போ நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த பக்கம் அதே மாதிரி அந்த பக்கம் கண்கள் பல பார்த்துக்கிட்டு இருக்குது. அந்த சொல்லுவாங்க இல்லையா, சுவருக்கும் காது கேட்கும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த ஜன்னல்களுக்கும் கண் பார்வை இருக்கும். அதனால் தயவு செய்து இந்த மாதிரி தவறுகளை தவிர்த்துக்கோங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான விடயம், சில வீடுகளில் தவறுகள் நடக்கும். பாபா தவறு பண்ணலாம், மாமா அவருக்கு தெரியாமல் இவருக்கு தெரியாமல் அவங்கன்னு மாறி மாறி தவறுகள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று, அந்த இடத்துல இருந்து நீங்கள் வெளியேறுங்க. இல்லையா யாராவது ஒரு தவறை சுட்டி காட்டிட்டு இந்த மாதிரி நடக்குது, அப்புறமா என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க, ஏன் சொல்லலைன்னு சொல்லாதீங்க அப்படின்றத சொல்லி விட்டுருங்க. ஏன்னா சில நேரங்களில் சில தவறுகளை நம்ம கண்ணும் காணாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் சில தவறுகள் நம்மளும் சேர்ந்து தான் அதுக்கு உடந்தையாக இருக்கிறோம், நம்மளும் தான் அதுக்கு உடந்தையாக இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற சூழலில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் அதை தெரிவித்து கொள்வது நல்லது. ஒருவேளை கையுங்களும் அப்படிங்கும்போது, ஏன் உனக்கு தெரியாதா, ஏன் நீ எனக்கு சொல்லலை, ஏன் இப்படி பண்ணினேன்னு நம்மளை பழி வாங்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் வீடுகளில் நடக்கக்கூடிய பாபா மாமா செய்யக்கூடிய தவறுகளாக இருந்தாலும் உங்களுக்கு அது பாதிப்பு இல்லாத பட்சத்தில் கண்டு காணாமல் விட்டுருங்க. அதே உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரும் அப்படின்ற சூழலில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா தயவு செய்து யாராவது ஒருத்தருக்கு தெரியப்படுத்திட்டு இந்த இடத்துல நான் இருக்கல போயிடுறேன்னு சொல்லிட்டாவது உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடங்களில் இந்த மாதிரி தவறுகளை தவிர்த்துக்கோங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். என்னால் முடிஞ்சது அவ்வளோதான். ஏன்னா இதை நான் உள்ளே இருந்து சும்மா என்னுடைய மூஞ்சக்காடி நான் பேசியிருக்கலாம், அதை விட உங்களுக்கு இதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்றதால தான் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகள், முன்னாடி இருக்கக்கூடிய வீடுகளில் இருந்தும் அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்ற ஒத்து பார்க்கக்கூடிய பலரும் இருக்கிறாங்க அப்படின்றத உங்களுடைய மைண்டில் ஏற்றிக்கோங்க. கவனமாக இருங்க. ආයිබෝවයා කුවේට් ඉතින් ඔන්න කාලයකට පස්සේ අති දැවැන්ත ප්‍රසංගයක් අරගෙන ඩිලාවි සීදු බ්‍රේව් කුවේට් රාජ්‍යයට එනවා පෙබරවාරි 13 වෙනිදා. මචං hello මචං අමියා thank you. ඉතින් මචං අමියා සහ ලෝටස් ඉවෙන්ට් මැනේජ්මන්ට් කරන දැවැන්ත ප්‍රසංගයක් තමයි පෙබරවාරි 13 වෙනිදා තියෙන්නේ. ඉතින් ස්ථානය තමයි ෂුවෙක් මුයින් පික් කන්වෙන්ෂන් සෙන්ටර්. ඉතින් මේ පරිශ්‍රය තමයි මේ දැවැන්ත ප්‍රසංගය පැවැත්වෙන වෙලාව තමයි පස්වර 6 ඉඳගෙන රාත්‍රී වෙනකම්ම මේ දැවැන්ත සුන්දර ප්‍රසංගය තියෙනවා. ඉතින් ලංකාවේ ඔයගොල්ලෝ ආදරය කරන දැවැන්තම කලාකරුවන් පිරිසක් එනවා මේ ලස්සන ප්‍රසංගයට ගීතවත් එන්න. ඉතින් ඔබ සියලු දෙනාටම ආරාධනා කරනවා. මොකද කාලයකට පස්සේ තමයි කුවේට් රාජ්‍යයට ශ්‍රී ලාංකික සංගීත කණ්ඩායමක් විශේෂයෙන් ඩිලාවි සීදු බ්‍රේව් අපි එන්නේ. ඒ නිසා සියලු දෙනාටම ආරාධනා කරනවා මේ ලස්සන අනගි අවස්ථාව මගහර ගන්න නැතුව අනිවාර්යෙන්ම එන්න කියලා. එහෙනම් මතකෙනි ස්ථානය ෂුවෙක් මුයින් පික් කන්වෙන්ෂන් සෙන්ටර්. ඉතින් මේ තැන තමයි මේ ලස්සන ප්‍රසංගය තියෙන්නේ. සවස් 6 ඉඳලා රාත්‍රී වෙනකම්ම මේ දැවැන්ත ප්‍රසංගය තියෙනවා. එහෙනම් පෙබරවාරි 13 වෙනිදා මතක තියාගන්න ඒ දවස. thank you මචං අමියා. ලස්සන වැඩකින් කුවේට් රාජ්‍යයේ ඩිලාවි සීදු බ්‍රේව් අපි හමු වෙනවා. मेरा जिया में मुमुनन्ने फिर की